வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. சிறப்பு பொதுக்குழு மோதலுக்கு பிறகு சுமார் 1 மணி நேரம் நடந்த சமரச பேச்சுவார்த்தை. பாமக உட்கட்சி பிரச்சனைகளை நாங்கள் பேசிக் கொள்கிறோம், நீங்கள் பேச வேண்டாம். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத அன்புமணி. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜமே, தங்களுக்கு எல்லாமே ராமதாஸ் தான் என்றும் அன்புமணி விளக்கம். ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தகவல். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டதில் இதுவரை மாற்றம் செய்யப்படவில்லை. நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று கவிதை நூலை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்றுவதுதான் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய 100ஆண்டு விழா பரிசாக அமைந்திட முடியும். 100ஆண்டு கண்டுவிட்ட தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க. உலகின் மிகவும் பழமையான மொழி தமிழ் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழார். பெரு நாட்டிலும் தமிழை கற்றுக்கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் பேச்சு. தூத்துக்குடி சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. நியோ டைடல் பூங்காவை இன்று மாலை திறந்து வைக்கிறார். மாணவிகளின் நலனை பாதுகாக்க 16 பேராசிரியர்களை கொண்ட குழு அமைத்து அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு. மாணவிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க மேலும் 40 காவலர்களையும் நியமிக்கவும் 30 புதிய சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் முடிவு. மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சிறப்பு குழு விசாரணை தொடங்கியது. வழக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் எஃப்ஐஆர் எப்படி லீக்கானது என்பது குறித்து விசாரிக்கிறது குழு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகார் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம் 14 பேருக்கு தொடர்பு என்று நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் சம்மன் கொடுத்து விசாரிக்க காவல்துறை திட்டம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி பாலம். நியூஸ் 18 பிரத்யேக ட்ரோன் வீடியோ காட்சிகள். சென்னை அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் நடத்துனருக்கு மெமோ கொடுத்த டிக்கெட் பரிசோதகர். மது அருந்திய தங்களிடமிருந்து உத்தரவை பெற முடியாது என்று நடத்துனர் வாக்குவாதம். சென்னை நந்தனத்தில் நடைபெறும் புத்தக காட்சிக்கு உற்சாக வரவேற்பு. விடுமுறை தினம் என்பதால் நிரம்பி வழியும் புத்தக விற்பனை அரங்குகள். உதகையில் பூங்காக்களிலும் படகு இல்லத்திலும் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக கொண்டாட்டம்.
கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் குதிரைகளில் வலம் வந்தும் மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவிகளில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. திருச்சியிலேருந்து வரேன். நான் ஸ்கூல் குற்றாலம் லீவில் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுறோம். வேளாங்கண்ணியில் வார விடுமுறையை ஒட்டி மாதாவை தரிசிக்க குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஏராளமான வாகனங்கள் குவிந்ததால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் 108 விளக்கேற்றி தெய்வீக பக்தர் பேரவை வழிபாடு. பக்தர்களிடம் தீட்சிதர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. அன்பான வேண்டுகோள். தெலங்கானாவில் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் சிறுவனின் தலை கம்பிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. 1 மணி நேரம் போராடி சிறுவனை மீட்ட கோவில் ஊழியர்கள். தரையிறங்கும் போது ஓடுபாதையில் கடந்து சென்று சுவற்றின் போதை தீப்பிடித்த விமானம். பதைவதைக்க வைக்கும் தென்கொரிய விமானத்தின் வீடியோ காட்சிகள். பாக்ஸிங் டே டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 228 ரன்களை சேர்த்த ஆஸ்திரேலியா. 333 ரன்களை ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்ற நிலையில் நாளை கடைசி நாள் ஆட்டம். பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் நேற்று நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கிடையே மோதல் ஏற்பட்டது. ராமதாஸ் தனது மகள்வழி பேரனான முகுந்தனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக அறிவித்ததற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து ராமதாஸ் மற்றும் அன்புமணியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாமக நிர்வாகிகள் ஈடுபட்டனர். அப்போது அன்புமணி தரப்பில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அதனை ராமதாசிடம் பாமக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். அப்போது ஜி.கே. மணி, பாலு, திலகபாமா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள், சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்தார். தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி, இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கின்றோம்.
கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து மோதல் குறித்த கேள்விக்கு ஜனநாயக அடிப்படையிலான கட்சியாக பாமக செயல்படுவதாகவும் கூறினார். சார், நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த கோவத்தை பார்த்து தான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. முகுந்தன் குறித்த கேள்விக்கு உட்கட்சி பிரச்சனை பற்றி மற்றவர்கள் பேச அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். இளைஞரணி தலைவரா அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதுக்கு நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே மாதிரி இளைஞரணி தலைவர் இதனிடையே முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்த முடிவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக